நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ அவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க. அப்போ நான் ஒரு வீல் சேர் வாங்கிடுவேன். உங்களுக்கு கோடி 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 புண்ணியம் கிடைக்கும். ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. யாராவது எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஒரு வீல் சேர் வாங்கிட்டாங்க. எனக்கு 2 காலம் நடக்க இயலாது. இந்த தம்பியாக்கள்கிட்ட சொல்லுங்க, வாங்கி தருவாங்க. உதவி செய்யுங்க. எனக்கு யாரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் வயசு போனவ. தம்பிக்கு ஒரு கால் இல்லை, எனக்கு ஒரு கால் இல்லை. இன்னைக்கு நடக்க முடியாது. 2 காலம் படுக்கையில கிடக்கு. எனக்கு ஒரு வீல் சேர் வாங்கிட்டாங்க. பெரிய ஒரு உதவியா இருக்கும். கடவுளுக்கும் புண்ணியம் கிடைக்கும். நித்ரியா என்ன அழுத மாதிரி நித்ரீங்க? கதைக்கலாதா? முதல்ல ஆபரேஷன் பண்ணாங்க. ஐயோ இப்ப இந்த வருத்தொண்டு வருது. அந்த கல்லொண்டு, இந்த கல்லொண்டு. இது ஏன் இந்த இதெல்லாம்? அம்மா ஐயோ இந்த அம்மா ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்பா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது விஷயம் அந்த கால் இல்லாத ஐயாவுக்கு கொண்டு போய்ட்டு உதவி செஞ்சோம். 2வது வந்து நம்மளோட அற்புத ராஜாவுக்கு வந்து உதவி செஞ்சோம். இப்போ 3வது வந்து ரோஸ்மேரி அம்மாவை போயிட்டு பார்க்க போகிறோம். இந்த 3 பேருமே வந்து ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம், ஒரே ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஒரே டிஷர்ட் ஒரே மாதிரி அப்படியே ஒரே நாளில் எல்லா வீடியோவும் கவர் பண்ணி துண்டு துண்டாக உங்களுக்கு வந்து தாரேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோஸ்மேரி அம்மாவையும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமோ 5 மாதமும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணால் தானே நம்மளும் போய் போன வெள்ளத்துக்கு போன நான் போகிறேன். வெள்ளத்துக்கு போயிட்டு ஒரு 5000 ரூபா காசுன்னு கொடுத்துனாங்க நினைக்கிறேன். அதுக்கு பிறகு போவே இல்லை. அப்போ இப்போ நாங்கள் வந்துட்டு அற்புத ராஜாவுக்கு வந்துட்டு சாமானை வந்து வாங்குவோம். அப்போ சாமான் வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கக்குள்ள அந்த கடையில் இருக்கிற அந்த அக்கா வந்து சொல்கிறா, ரோஸ்மேரி அம்மா வந்து சரியான படுத்த படுக்கையில் இருக்கிறான். என்ற வருத்தம் கூடிட்டான். இப்போ அவட கால் இருக்குது தானே, அவட கால் வந்து ஏற்கனவே பாதத்தை வந்து வெட்டி இருக்கு. அப்போ அது கொஞ்சம் சுகமான உடனே நம்ம சும்மா வீட்டில் வந்து இருக்கக்கூடாது, எங்கேயாவது நடந்து போகணும், ஏதாவது தொழில் செய்யணும். இப்போ ரோட்டில் இருக்கிற கம்பு குச்சிகள் அது இல்லை எடுத்துகிட்டு விறகு பிறக்கி திரிவான். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே ஓடுவான். அப்போ இப்படி அவள் வந்து கொஞ்சம் சுகமான உடனே வந்து அவள் ஏதாவது செய்கிறக்கு வலிக்கிட்டோடனே திரும்பி வந்து கால் இல்லாமல் பிரச்சனையாகி இப்போ எலும்பியும் இல்லாமல் இருக்கையும் இல்லாமல் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. ஒரு கட்டாயம் வந்து, தம்பி நீங்கள் இந்த 2 பேரையும் பார்க்குறீங்க, அதோட ரோஸ்மேரி அம்மாவையும் வந்து பார்த்துட்டு போயிருங்க, பெரிய ஒரு உதவியாக வந்து இருக்கும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ சரி ஓகே, அவையும் வந்து வந்த உடனே பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த உதவி வந்து ஜெர்மன் நாட்டிலேருந்து நம்மளோட எஸ்தர் அம்மா வந்து ஒரு 5000 ரூபா காசு அவள் வந்து போட்டிருந்தா. அப்போ அந்த 5000 ரூபா காசையும் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொண்டு கொடுக்க போகிறோம். சரியா, அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு அவங்களோட பிரச்சனையை பார்த்துட்டு அவங்களோட போயிட்டு பேசிட்டு அவங்களுக்கு இன்னும் என்ன உதவிகள் வந்து தேவை இருக்குன்னு சொல்லி பார்த்து அவங்களோடையும் கதைக்க போகிறேன். நான் போடுற வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இவங்களுக்கு மேலதிகமான உதவிகள் வந்து செய்ய விருப்பம்னு சொன்னால் நீங்களும் உதவி செய்யலாம். என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ரோஸ்மேரி அம்மாவோட ஃபோன் நம்பரை வந்து நான் டிரெக்டாக போட்டு விட்றேன். நீங்கள் டிரெக்டாக கால் பண்ணி கதைச்சி நீங்கள் அவங்களுக்கு எதுவும் உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் உதவி செய்யுங்க. ஆனால் உதவி செஞ்சால் கட்டாயம் என்னட்ட வந்து சொல்லிட்டு செய்யுங்க, நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம், இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம்னு சொல்லி. ஏனெண்டா அப்போ எனக்கு தெரிய வரும் இவங்களுக்கு இவ்வளோ உதவிகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி. கூட காய்க்க விரும்பலை. இந்த வீடியோ யாராவது புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக வந்து நம்மளோட ரோஸ்மேரி அம்மாவோட வீட்டை போய் விட்டுருக்கோம். இந்த டினோஸ் ஐஸ் ஃபேக்ட்ரிக்குள் இந்த இருக்கிற ரோட்டால் இப்படியே வந்து போகணும். இவரா? ஓகே, இதுதான் வீடுனே. இதானே வீடு பாய். ஓகே, வந்து விட்டோம். காசு தான் தந்துட்டியா? யாரு எங்க நித்திரியா? ரோஸ்மேரி அம்மா
நித்திரியா என்ன அழுத மாதிரி நித்திர விடுறீங்க? ஆ கதைக்கே இல்லாதா? ஒண்ணும் இல்லையா? ஏன் சாப்பாடு ஒண்ணும் இல்லையா? என் பழம் மட்டுமா சாப்பிடுவீங்க? நான் பாரு எப்படி போய் என்னம்மா என்ன நடந்து? காலில கட்டு வந்து வெடிச்சு திஞ்ச வரங்கள. சரி 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 எடுங்க மூணு இந்த முதல்ல ஆப்ரேஷன் பண்ணனா கால ஆத்திட்டேன். முதல்ல ஆப்ரேஷன் பண்ணனாங்க அதெல்லாம் ஆத்திட்டேன். ஐயோ இப்ப இந்த வருத்தொண்டு வருது, இந்த அந்த கல்லோண்டு இந்த கல்லோண்டு. இது ஏன் இந்த இதெல்லாம் ஈரமாவே இருக்கு? என்னமா ஈரமா இருக்கு நிலமெல்லாம்? மல்ல இரவு மல்ல. ஆமா உள்ளுக்கு இருக்கு, எனக்கு கதிரை எடுத்து வாங்கல. இல்ல இல்ல நிக்கிறேன். இல்ல இல்ல வாங்க உள்ளுக்கு கதிரை எடுத்து வாங்கம்மா. நாங்க தண்ணி எல்லாம் பிடிச்சி வெட்டக்கிரம்பேலா சாப்பாடு இல்லை. ஒரு தரம் 4 நாள், ஒரு தரம் 6 நாள், ஒரு தரம் 13 நாள் வெள்ளம் போட்டு வெட்டக்கிரம்பேலா கடந்து கத்தி கிடந்த 3 பேர் தங்கச்சி நானும் தங்கச்சி அரடி எங்கேயும் போய் என்னவும் கொண்டு வந்து தர வேற வெயில சாப்பிடுற எப்படி கடந்து போடுறதுக்கு பரவாயில்ல. நான் உங்களை டெய்லி சொல்லுவேன், நம்ம அவங்க வந்து காசு வந்து போய் எல்லாம் நம்ம மருந்து வாங்கி சும்மா தேனுமா வராங்கல்ல, நம்ம ஒரு தப்புமே சொல்லலையம்மா. நாங்க சொல்றேங்க தங்கச்சின்னு சொல்லுவோம். என்ன மனுஷன் அவங்க ஏன் வராம போறாங்க நம்மள விட்டு? நாங்க அவங்களுக்கு ஒன்றுமே கதைக்க இல்ல உதவியில் வரலம்மா, அதனாலதான் உதவி வரல எனக்கு. வருத்தமா விழுந்து 10-13 நாள் போது விழுந்த நான் ஒன்னும் செய்யல. என்ன வந்து யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அந்த தம்பி இருக்கிற மாதிரி எழும்பிட்டு போனேன். நம்மள கப்பிய கொண்டு விழுந்தேன். அவங்களுக்கு தெரியும் எல்லாம் எப்படி ஆத்தி தண்டு பாத்தீங்களா? சொன்ன இந்த மத்த கதை வேணாம், அது நிப்பாட்டுங்க. உங்களோட பிரச்சனை. என்ன சாப்பிட இன்னைக்கு? ஒண்ணுமே சாப்பிடல. அம்மா இன்னைக்கு ஒரு ஜூஸ் இல்லாடி சோடா வாங்கிட்டாங்கல்ல. தானே ஆயிரக்கணக்கு. இது என்ன டேப்லெட்? ஒன்று 100 ரூபா. என்ன அம்மா என்ன சாப்பிடுறாங்க? என்ன விருப்பம்? சவ்வரிசி கஞ்சி குடிப்பேன் நான். முதல்ல சவ்வரிசி கஞ்சி குடிப்பேன். ஜூஸ் அங்கர் போட்டு டீ குடிப்பேன். ஜூஸ் தான் குடிக்கிற கூட. இன்னைக்கு ஒரு அன்னாசி பழம் வாங்குறதுக்கு ஐயா நம்ம மடக்கிழப்பு ஃபுல்லா அந்த வீட்டுக்கார பொடியன்ட்டு 550 ரூபா காசு கொடுத்து இருந்த காசெல்லாம் புறக்கி 550 ரூபாய் கொடுத்து ஒரு பப்பாசி பழம் வாங்கி வந்து அன்னாசி ஒரு பப்பாசி பழம் வாங்கினேன். அதை போட்டு உள்ள ஜூஸ் அடிச்சு குடிக்க எழுதுலையா கைக்குது பாய் குடிக்க எழுதுல சாப்பிட எழுதுல. தம்பி எனக்கு இவ்வளவோ காலெல்லாம் வெட்டிமான், எனக்கு காய்ச்சலும் இல்லை, ஃபீவரும் இல்லை, டெங்கும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இப்பயும் எனக்கு காய்ச்சல் இல்லை. இனிமே நான் துபாயில ஒரு ஊசி போட்டேன். நான் பிள்ளையும் பிறகையில் 5 வருஷத்துக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு. அந்த ஊசிக்கு இன்னும் முடியல 5 வருஷம் 4 வருஷம். அதனால நான் என்னென்றாலும் செஞ்சு ஓடுவேன். எங்களுக்கு உதவி இல்லை, அவை கிஞ்சுவம் இல்லை, காய்ச்சல் இருமல் படுக்காத எனக்கு எழுமனா நான் எல்லாம் தொடச்சி நல்லா வச்சுக்கேன். ஓமாம்மா இதை கொஞ்சம் கழுவி துப்புற வைங்க. நான் ஒரு லோனுக்கு போட்டேன். நான் ஐயா எவ்வளவு கேட்டேன், நான் தாராங்கல்ல எனக்கு கொண்டு தர மாட்டாங்க. எவ்வளவு லோன்? ஒரு 50,000 ரூபாய் தான். என்னதுக்கு 50,000? மாசம் எங்க ஐயா எங்களுக்கு உதவி செஞ்சு அங்கேயா சீமெந்தெல்லாம் இடிஞ்சு போயிட்டு ஐயா. மத்த எனக்கு வீல் சேர் வேணும் ஐயா. துப்புரவா நடக்க மாட்டேன். நான் உங்கள்கிட்ட கேட்டேன் வீல் சேர் வேணுமாண்டு. நீங்க வேணாமன்றீங்களா? நீ என்ன ஐயா செய்யற?
எனக்கு ஒரு வீல் சேர் வாங்கி தாங்க ஐயா. கேட்டு நாம இல்லடா பைத்திய நீ வேணாம் நான் மூன்று ரோத சைக்கிள் கேட்டேன், அது 3 ரோத கிடைக்கல. சைக்கிள் இல்ல. எனக்கு ஒரு வீல் சேர் வாங்கி தாங்க ஐயா. 6 எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு துப்புரவா நடக்கலாம். இந்த காலம் தான், இந்த காலம் தான். 2 காலையும் கையால தூக்கிட்டு இப்படித்தான் நடக்கிறது. எப்படி வாழ்றது நான்? அப்படிங்களா கொய்யாக்கா? சீ எனக்கு வேணாம். தேசிக்கா? தேசிக்கா அப்படி சாப்பிடுறது இது என்ன கதைடா பை? நான் சாப்பிடுவேன் தேசிக்கா. எப்படி பச்சையாவா? எப்படி? எனக்கு மாங்காய், பச்சை மாங்காய், புளியங்காய், தேசிக்காய். அதான் ரத்தத்தை சுடுற சாமா. இல்லம்மா, எனக்கு ரத்தம் சுடல. இல்ல பூஜி, என் ரத்தம் பச்சை கலர். பச்சை கலரா? ஓ, அந்த கொரோனா ஊசி இருக்குதானே, கொரோனா இன்ஜெக்ஷன். உங்க ரத்தம் பச்சையா? ஓ, அதனால எனக்கு அப்புஜி, எனக்கு அதானே அப்புஜி வருத்தம் இந்த காலெல்லாம். மொட்டை போ. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் சிவப்புடா பரத்தம். கேளுங்களேன், அதுக்கு பிறகு இங்க ஆஸ்பத்திரியில சொல்லி இருந்த ரத்தத்தை எடுத்து 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 ஊத்தி போட்டு அவங்க ரத்தம் பாய்ச்சி அதுக்கு பிறகு கண்மொழி வட்டது எனக்கு. அவங்க துபாயிலையும் கொரோனா ஊசி போட்டேன்னா, சவுதியிலையும் போட்டேன்னா, குவைட்லயும் போட்டேன்னா, லண்டன்லயும் போட்டேன்னா, அவங்க போட சொன்னாங்க. நான் போட்டு இருந்தேன். கடைசியில என்ன படுக்கையில போட்டு இப்ப பட்டு இந்த இது எடுத்து சிரஞ்சி நான் உனக்கு ரத்தம் எடுத்தாரு. வடிசாரையும் குடிக்கிறேன். நான் வடிசாரையும் குடிக்கிறீங்களா? உண்மையா பச்சையா குடிக்கிறது? எனக்கு ரத்தம் டிஃபரெண்ட்மா. அதுக்கப்புறம் எனக்கு உண்மையா பச்சை கலர்ல வருதா? ஓ, அதுக்கப்புறம் எனக்கு ரத்தம் பாய்ச்சணும். அப்ப நீங்க தவக்கு என்னமோ அது தெரியாது. சில அப்படி இருக்கு. தவக்கின் சோப்பு தானே சொல்லல. அது அதுக்கு மாற சும்மா நீங்க வேணாமா? எல்லாம் இருக்குண்ணே. இருக்கலாம், கதைக்கலாம், நடக்கலாம். இங்க நீங்க இப்படி இருந்து சரி வரா. இத கொஞ்சம் தண்ணியால அடிச்சு கிடிச்சு கிளீன் பண்ணி கழுவி, ஏன்னா சுத்தம் தான் வந்து நோயை உண்டு பண்ணாதுன்னு. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பிலோ கூட பாடுங்க பாடுங்க நீங்க பாடுங்க. அம்மா ஐயோ என்ன அம்மா ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்பா, என்ன காப்பாத்துங்க. அதாவது வந்து நான் போயிடுவேன் கடவுள்கிட்ட. தம்பி எனக்கு 50 வயது, பிறந்த காலத்துக்கு வருத்தம் தானே. ஐயோ ஐயோ, எனக்கு இந்த முதுகு நரம்பு உடைஞ்சு போயிட்டு, ஏற்கனவே நரம்பு உடைஞ்சிட்டு, அதான் படுக்கைக்குள்ள நோவு தானே. ஏற்கனவே உடைஞ்சு போயிட்டு 18 வருஷம் குவைட்ல ஆக்சிடென்ட் பட்டு உடைஞ்சது. சரி, அதுக்கு கொட்டனெல்லாம் வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன் நீங்க இவ்வளவு காலம் வரல? உதவியில் வரலம்மா. கஷ்டம் என்னப்பா? இப்ப நான் உங்களை சும்மா வந்து பாக்குறது சரியில்லையே. சரி, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தா காசு வந்தா தானே சரி. அப்ப அந்த மாதம் மாதம் வந்துட்டு இருந்த காசு வரல. இப்ப வெளிநாட்டுலாம் சரியான பிரச்சனை. அதான் எல்லாரும் கஷ்டம், எல்லாருக்கும் பிரச்சனை. கதிரை எடுத்து கொடுங்க வந்து தம்பி. இல்ல நான் நிக்கிறேன். நான் வந்தேன். இப்ப உங்களுக்கு ஒரு 5000 காசு, இப்ப ஒரு 5000 காசு வந்துச்சு. அதனால இப்ப நான் அம்மா பாப்போம்னு சொல்லி ஓடி வந்தேன். தேங்க்யூமா. விளங்குதா? தேங்க்யூமா. சரியா? இது வந்து உங்களுக்கு ஜெர்மன்ல இருக்கிற எஸ்தர் அம்மான்னு சொல்லி. ஜெர்மன்ல இருக்கிறதா? அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஒரு பாடு தேங்க்யூ சொல்லுங்க. இந்த உதவி செஞ்சதுக்கு. எனக்கு ஒரு சோடா வாங்கிட்டு வாங்க போய். சோடாவா? சோடா என்ன தெப்ப குடிக்கிற? ஏற்கனவே கையாலாம் காயம். சீனி இல்ல அது. அப்ப எனக்கு ஹங்கர் வாங்கிட்டு வாங்க. டீ ஒன்று தாங்க. இங்க இந்த சோடா எல்லாம் குடிக்க கூடாது, அதெல்லாம் உடம்புக்கு கூடாது. குடிக்கிறல்லம்மா, குடிக்கிறல்ல. இந்த பப்பாசி பழம், அன்னாசி பழம்லாம் அடிச்சு வச்சிருக்கேன். குடிக்கிறல்ல, குடிக்கலாம். மோட்டை
சரி, நம்ம இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுவோம். ரோஸ்மெரி அம்மாவோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு முதல்லாம் வந்து நம்ம வந்து கதைச்சிருந்தாங்க, மிகவும் உற்சாகமாக வந்து கதைச்ச ஒரு அம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படுத்த படுக்கை இயலாம இருக்கு, இடுப்பு எலும்பு கூட உடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வீல் சேர் வந்து கேட்குறாங்க. இந்த வீல் சேர் வந்து வாங்கி தர யாராவது முன் வருவீங்கன்னு சொன்னா ரோஸ்மெரி ராமோட ஃபோன் நம்பர் போட்டு விட்டுருக்கேன். அதே போல் வந்து யூடியூப் சேனலில் எங்களுடைய ஃபோன் நம்பரும் இருக்குது. எங்களோட நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வீல் சேர் ஒன்ற விலை வந்து 40,000 ரூபாய்க்கிட்ட வரும். நீங்கள் அந்த பணத்தை தார மூலமாக வந்து அந்த வீல் சேரை வந்து வாங்கி கொள்ளலாம். யாராவது உதவி செய்ய விருப்பம் சொன்னால் செய்யலாம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.